கங்காதேவி சொன்னதை கேட்ட சாந்தனு மகாராஜா ஏன் வசிஷ்டர் வசுக்களை சபிச்சாரு, இந்த குழந்தைய மட்டும் ஏன் நீ கொல்லலன்னு கேட்குறாரு. அதுக்கு கங்காதேவி சொல்ல தொடங்குறாங்க. முன்னாடி மேருமலையில் வசிஷ்டர் தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நந்தினிங்கிற பசு இருந்துச்சு. ஒரு முறை இந்த 8 வசுக்களும் தங்கள் மனைவியுடன் மேருமலைக்கு வந்தாங்க. அப்போ பிரபாசன்கிற வசுவின் மனைவி நந்தினி பசுவை பார்த்ததும் அது எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரபாசன், இந்த பசு தெய்வத்தன்மை வாய்ந்தது, இதன் பாலை பருகும் மனிதர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பிரபாசனுடைய மனைவி மண்ணுலகில் வாழும் தன் தோழி நீண்ட நாட்கள் வாழ இந்த பசுவை பரிசாக கொடுக்க விரும்புவதாக சொல்கிறாங்க. தவறுன்னு தெரிஞ்சும் பிரபாசன் மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டர் தன் பசுவை களவாடி சென்ற வசுக்கள் மண்ணுலகில் மனிதர்களாக பிறக்கணும்னு சாபமிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வசுக்களும் அவர்கிட்ட பசுவை கொடுத்துட்டு அவங்கள மன்னிக்க வசிஷ்டருடைய காலில் விழுந்து வேண்டுறாங்க. என் பசுவும் கன்றும் களவாட காரணமாக இருந்த பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் நன்மைகள் செய்து பெண்ணின்பத்தை துறந்து சந்நிதியின்றி வாழ்வான்னு சொல்கிறாரு.